உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி. பந்தை லாவகமாக அடித்து ஆடி மாற்றுத்திறனாளிகள் அசத்தல். ஒலிம்பிக்கில் இடம் பிடித்துள்ள சிட்டிங் வாலிபால் போட்டியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இணைக்க மாற்றுத்திறனாளி வீரர்கள் வலியுறுத்தல். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான அமர்வு கைப்பந்து போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கோவை நேரு ஸ்டேடிய உள் அரங்கில் நடைபெற்றது. தொடர்ந்து 5வது ஆண்டாக கோயம்புத்தூர் பாரா வாலிபால் சங்கம் சார்பாக நடைபெற்ற இதில் கோவை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாற்றுத்திறனாளி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். லீக் சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இறுதிப் போட்டியில் கோவை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய அணிகள் மோதின. இதில் இரு அணி வீரர்களுக்கும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் முதல் 2 செட்டுகளிலும் கோவை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சிட்டிங் வாலிபால் போட்டி வீரர்கள் கூறுகையில், பாரா ஒலிம்பிக்கில் அதிக அளவிலான பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருவதாக தெரிவித்தனர். குறிப்பாக வட மாநிலங்களில் சிட்டிங் வாலிபால் போட்டிகளை அரசு அங்கீகரித்துள்ளது போல தமிழக அரசு இந்த போட்டியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற கோவை அணி மற்றும் 2ஆம் இடம் பிடித்த கன்னியாகுமரி மற்றும் 3ஆம் இடம் பிடித்த கிருஷ்ணகிரி ஆகிய அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் பாரா வாலிபால் அசோசியேஷன் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு டோர்னமெண்ட்டை வந்து கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியத்தில் நம்ம நடத்தியிருக்கோம். இந்த டோர்னமெண்ட் எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக பேரா வாலிபால் பிளேயர்ஸை பேரா ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த கிட்டத்தட்ட ஒரு 12 டீம்ஸை கூப்பிட்டு இந்த பேரா வாலிபால் அசோசியேஷன் ஒரு பிரம்மாண்டமான டோர்னமெண்ட்டை சிட்டிங் வாலிபால் டோர்னமெண்ட்டை நம்ம இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த டீமோட இந்த கேமோட ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து ஒரு ஒலிம்பிக் கேம். ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒலிம்பிக் கேமை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஆர்வமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இந்த டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 டீம்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த மேட்ச்சில் கோயம்புத்தூர் டீம் வந்து சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து கன்னியாகுமரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட இந்த மேட்ச்சுக்கு நிறைய தன்னார்வலர்கள், நல்லுள்ளங்கள் வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய இந்த சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கேமுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த மீடியா நண்பர்களாக நீங்களும் வந்து அரசாங்கத்தோட முக்கியமாக இந்த கேமுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். இது வரைக்கும் SDITயில் வந்து இந்த கேமுக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்கப்படாமல் இருக்கு. ஒரு சிறப்பான ஒலிம்பிக் கேமுக்கு இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு மோசமான நிலைமை அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் வந்து ஒரு 200 பிளேயர்ஸ் வந்து இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒலிம்பிக் கேமா இருக்கிற இந்த கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய கேமுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சு, ஒரு CM டிராஃபிலையோ SDIT மூலமா அங்கீகாரம் கிடைச்சி ஒரு மாநில அளவில் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற போட்டிகள் நடந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. கவர்மெண்ட் வேலைகள் கிடைக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து தான் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கு. பட் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி இங்கெல்லாம் வந்து இந்த சிட்டிங் வாலிபால் கேம் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாபே கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்தந்த மாவட்டங்கள் வந்து அதை அங்கீகரிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் தமிழ்நாடு கொடுத்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இத்தனை விதமான பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், பொருளாதார நிலைமைகள் மேம்படும். இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒலிம்பிக்கை விட பேரா ஒலிம்பிக்கில் தான் வந்து மெடல்ஸ் வந்து நம்ம அதிகமாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து பெருமையாக இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நார்மல் ஒலிம்பிக்கில் வந்து கிட்டத்தட்ட 5-10 மெடல் வின் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பேரா ஒலிம்பிக்கில் 29 மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு தேவை வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு சப்போர்ட் கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.